ஹாய் வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். நாங்கள் வந்து சண்டே அன்றைக்கி பெரியபாளையம் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். ஆடி மாதம்னாலே வந்து எல்லா அம்மனுக்குமே ரொம்பவே உகந்த நாள். அதுவும் பெரியபாளையம் அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான கோயில், ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவில். அந்த கோவிலில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே எந்த விதமான திருமண தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, அந்த மாதிரி நோய் நோய் தீரணும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே சால்வ் ஆகிடும். அதுக்கு வந்து அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலாடை வந்து கட்டி அதை வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி பண்ணால் வந்து அம்மனுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அப்படி நம்ம வேண்டிக்கிட்டு வைக்கிற வேண்டியது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம். அதுவும் இல்லாமல் நிறையா பேருக்கு வந்து குலதெய்வ கோயிலாகவும் இருக்கிறதுனால சண்டேஸ்லாம் வந்து ஆடி மாதம் பொங்கல் வச்சு சாமியை வழிபடுறது வழக்கமாகவே இருக்குது. ஆடி மாதம் வந்து எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு பொங்கல் வைப்பாங்க. இங்கேயுமே அப்படி தான். அதனால் வந்து போகிற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சண்டேஸில் போகாதீங்க, வீக் டேஸில் போய்ட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து க்யூவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. 100 ருபீஸ் க்யூவில் போகிறதுக்கே வந்து ரொம்பவே லேட்டாச்சு. நல்லபடியாக சாமியை நின்று லேட்டாக போனாலுமே நல்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது. அதுவும் குழந்தைங்கள்லாம் இட்டுன்னு போனால் ரொம்பவே கஷ்டம், அவ்வளோ நெரிச்சலாக இருந்தது. அதேமாதிரி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம்லாம் வந்து வெளியிலேருந்து வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம். ஆனால் வந்து அங்கே வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெளியில் வந்து தான் நம்ம வந்து அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கும். பூ மட்டும் வாங்கிட்டு போனாலே பரவாயில்ல. கோயிலுக்கு எப்போ போயிட்டு வந்தோம்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது வந்து வழக்கம். அதேமாரி நம்மளும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது மஞ்சள் குங்குமம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். யாருக்காச்சும் வந்து பெரியபாளையம் போகணும் அப்படின்னா வந்து வீக் டேஸில் போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். கண்டிப்பாக ஒரு தடையாவது போயிட்டு வாங்க. போனீங்கன்னாவே உங்களுக்கே வந்து அடுத்து எப்படா போகணுன்ற மாதிரி தோணும். மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் டீ குடிக்காமல் கூட போயாச்சு. சரி அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் டம்ளர் இதெல்லாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு சாமி ஃபோட்டோலாம் வாங்கலான்னு இருந்தோம். வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு கோயில், ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த கோயில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.